திருச்செந்தூர்லேருந்து 20 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் இருக்க மணப்பாடு அப்படிங்கிற ஊரில் தான் இருக்கேன். ரொம்ப ஒரு அருமையான ஊருங்க. இப்போ எதுக்கு நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நீர்ப்பறவை படம் இருக்குது பார்த்தீங்களா, என்னோட ரொம்ப ஃபேவரட்டான படம். அந்த படம் ஃபுல்லாமே இங்கே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு எடுத்து காமிச்சிட்டு நானும் பார்க்கலாம்னு சொல்லி தான் வந்திருக்கேன். செம்மையாக இருக்குது இந்த வியூவு. அப்படி திருப்பி காமிக்கிறோம் பாருங்களேன். இந்த கடல் அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், கடல் பாருங்கள், வேறு லெவலாக இருக்கா? வேறு லெவலாக இருக்குல்ல? பாருங்கள் இந்த சர்ச்சில் தான் வந்து சிங்கம் படம், அப்புறம் நீர்ப்பறவையில் ஒரு சீன் வந்து அந்த சிலுவை கிட்ட எடுத்திருப்பாங்க. அப்புறம் பார்த்தோம்னா தாமிரபரணியோட சீனு, இது எல்லாமே இந்த சர்ச்சில் தான் எடுத்திருப்பாங்க. வாங்க அப்படி உள்ளே போய் காமிக்கிறேன். இயற்கை படத்தில் கிளைமேக்ஸில் ஹீரோயின் அலங்காரம் பண்ணி ஒரு சர்ச்சிலேருந்து வெளியே வர மாதிரி ஒரு சீன் ஒன்று இருக்கும். அது இந்த சர்ச்லாம் எடுத்தது. அது இந்த ஃப்ரேமில் தான் அப்படி நடந்து வர மாதிரி எடுத்திருப்பாங்க. சிங்கம் படத்தில் வாழை சாங் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு சீன் இந்த இடத்துல தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க. நான் வச்சிருக்க இந்த ஃப்ரேமில் தான் அந்த சாங் கரெக்டாக ஷூட் பண்ணியிருப்பாங்க. சரி, இப்போ நம்ம அடுத்ததான் நம்மளுடைய ஃபேவரட் நீர்ப்பறவை படத்துடைய அந்த ஷூட்டிங் எங்கெங்கெல்லாம் எடுத்தாங்க அப்படிங்கிறத பார்க்க காமிக்கலாம். அந்த இருக்கு பார்த்தீங்களா சிலுவை, அந்த சிலுவைகிட்ட ஒரு சீன் எடுத்திருப்பாங்க. வாங்க அப்படி பக்கத்தில் போய் சொல்கிறேன். இந்த இடத்துக்கிட்ட தான் அருளப்பசாமி குடியை நிறுத்தினதுக்கு அப்புறமா காலையிலேருந்து இரவு வரை 3 பாட்டில் வைத்து குடித்து கொண்டு ஊரில் அலப்பறை செய்யும் தமிழ் ஐயாவை மன்னித்தருளும் ஆண்டவரே, குடியின் அகோர பிடியில் சிக்கியிருக்கும் இம்மனுஷனை மீட்டு தரும் கர்த்தாவே அப்படின்னு இந்த இடத்துக்கிட்ட இருந்து ராமையா தலையில வச்சு பிரார்த்தனை பண்ணுவார் லூர்திசாமி. அதை பார்த்து ஹீரோயின் வந்து இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. தம்பி திருந்திட்டாரு பாருங்க, அழகா எவ்வளோ அழகா இருக்குன்னு. அந்த பக்கம் ஃபுல்லாமே வந்து வீடுகள் தான், இந்த மணப்பாடு ஊர் மக்களுடைய வீடுகள். அங்கே 2 சர்ச் தெரியுது பாருங்க. அது இந்த பக்கம் பாருங்களேன், அப்படியே கடல், காற்று செம்மையாக அடிக்குதுங்க. சூப்பராக இருக்குது இந்த வியூ பார்க்குறக்க. அந்த இருக்கு பார்த்தீங்களா மணல் திட்டு, அந்த மணல் திட்டில் தான் வந்து அந்த நீர்ப்பறவை படத்தில் வந்து விஷ்ணு விஷால் வந்து ஹீரோயினுக்கிட்ட வந்து ஃபஸ்ட் எடுக்கவுமே எனக்கு காசு கொடு, என் அம்மாவுக்கு முடியல அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது அந்த மணல் திட்டுக்கு தான் எடுத்தது. நான் அது பக்கத்தில் போய் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த சர்ச்சுக்கு லெஃப்ட் சைடே இந்த ஆர்ச் இருக்குங்க. இந்த ஆர்ச்சுக்குள்ளே தான் நீர்ப்பறவை படத்தில் ஹீரோயின் அருளப்பசாமி தலையில் கை வச்சு குடியின் கோரப்பிடியில் சிக்கியிருக்கும் இவனை மீட்டு தாருங்கள், இவனை உண்மையிடமே ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வதிப்பாங்க. அதுக்கப்புறமா அருளப்பசாமி ஹீரோயினை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. பறவை ஒன்று அப்படிங்கிற ஒரு சாங் இருக்குது பார்த்தீங்களா, அது அப்போ தான் வரும். அந்த இதெல்லாம் வந்து இந்த இடத்துலாம் ஷூட் பண்ணியிருக்காங்க. வாங்க உள்ளே போய் காமிக்கிறேன். ஸோ அந்த ஆலயத்தை பேர் வந்து புனித சவேரியார் ஆலயங்க. அது சூப்பராக இருக்குல்ல? காற்று பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அடிக்குது. அதே மாதிரி வியூ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குதுங்க. இந்த மணப்பாடில் எந்த பக்கம் கேமரா வச்சாலுமே இந்த ஃப்ரேம் வந்து அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. சூப்பராக இருக்குது. இங்கே ஒரு ஊற்று ஒன்று இருக்குதுங்க, புனித நீர் ஊற்றுறாங்க வச்சுருக்காங்க. சொல்லுவாங்க இந்த இடத்துல பார்த்தீங்களா, இந்த இடத்துக்கு தான் அந்த ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. இந்த இடத்துக்கு தாங்க அந்த ஷூட்டிங் எடுத்திருப்பாங்க. அப்படியே நான் வந்து அந்த பக்கம் போயிட்டு அந்த எப்படி அந்த ஷூட்டிங் எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, இதோட பாறையை பாருங்களேன், அவ்வளோ பாறைகள் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி வித்தியாசமாக இருக்குது பாறைகள். ஓகே, இப்போ அவங்க எப்படி ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாமா? அந்த இருக்கு பார்த்தீங்களா, அதுலேருந்து தான் விஷ்ணு விஷால் வந்து இறங்கி வருவார். இறங்கி வந்துட்டு ஏ பாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு நம்ம ஹீரோயின் இப்படி மேலே ஏறுவாங்க. விஷ்ணு விஷால் இதுக்கு நிற்பார். நின்றதுக்கப்புறமா வந்து விஷ்ணு விஷால் வந்து அவங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. கரெக்டாக பாருங்கள், இந்த ஃப்ரேமில் தான் விஷ்ணு விஷால் இந்த இடத்துக்கு நின்று இருப்பார். மேலே வந்து அவங்க ஹீரோயின் இருப்பாங்க, ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி அந்த சீன் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சாங் ஸ்டார்ட் ஆகும். இந்த இடத்துக்கிட்ட ஒரு குகை கோவில் ஒன்று இருக்குதுங்க. இந்த இடத்துக்கிட்ட இருக்க இந்த பாறைகள் எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு அழகாக. இந்த பவளப்பாறைன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதிலே தெரியுது பார்த்தீங்களா 2 மரம். அந்த 2 மரத்துக்கிட்ட ஒரு சீன் எடுத்திருப்பாங்க. வாங்க பக்கத்தில் போய் அது நான் என்ன சீன் நான் சொல்கிறேன்.
இந்த இடத்துக்கிட்ட தான் அருளப்பசாமி தம்பிராமையா கிட்ட குடிக்கவே தோண மாட்டேது வாத்தியாரே, ஊரில் ஒரு பையன் மதிக்க மாட்டான், அலப்பற கேஸுங்கிறாங்க, 5க்கு 10க்கு அலையிறது ரொம்ப கேவலமாக இருக்குது வாத்தியாரே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஸோ அந்த சீன் வந்து இந்த இடத்துக்கிட்ட தான் சூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த இருக்குது பார்த்தீங்களா இந்த கிணறு, இந்த கிணறுல தான் அருளப்பசாமி குடியை நிறுத்தினதுக்கு அப்புறமா அவங்க அம்மா வந்து குளிப்பாட்டுவாங்க. அந்த சீன் வந்து இந்த இடத்துக்கு தான் எடுத்திருப்பாங்க. இந்த இடத்துக்கு பார்த்தீங்களா திட்டு மாதிரி உள்ளே கடலுக்குள்ளே, இந்த இடத்துக்கிட்ட தான் வந்து நம்ம அருளப்பசாமி ஹீரோயின்ட்ட போயிட்டு அம்மாவுக்கு முடியல ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம், காசு தான் கொடுப்பாப்பா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கப்புறம் பரப்பர பறவை ஒன்று அப்படிங்கிற சாங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சாங்கில் கூட நிறைய சீன் வந்து இந்த திட்டையில் எடுத்திருப்பாங்க. இப்போ காமிச்சிட்டு இருக்கல இந்த ஃப்ரேமில் ஒரு சீன் எடுத்திருப்பாங்க. அருளப்பசாமி குடிச்சிட்டு அப்படி தள்ளாடிக்கிட்டு வர மாதிரி பின்னாடிலாம் அந்த சர்ச் இருக்கும், அப்புறம் வந்து போட் நின்றுக்கிற மாதிரி ஒரு சீன் காமிச்சிருப்பாங்க. அந்த ஃப்ரேமில் தான் அது, அந்த சீனை உங்களுக்கு போட்டு காமிக்கிற பாருங்க. இந்த சர்ச் வந்து ஊருக்குள்ளே இருக்க ஜேம்ஸ் யாக்கப்பர் ஆலயம். இந்த இடத்துக்கிட்ட வந்து நிறைய சீன் வந்து அந்த படத்தில் எடுத்திருப்பாங்க. அருளப்பசாமி ஒரு மீனவன் கிடையாது, இலங்கை தமிழன் அவன் அதனால கடலுக்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் எல்லாம் எதிர்ப்பாங்க. அதனால இந்த சர்ச்சுக்கு முன்னாடி இருந்து ஒரு பெரிய ஒரு கூட்டம் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் அருளப்பசாமி குடிச்சிட்டு ஒரு ஃபெஸ்டிவலும் போது ஹீரோயினுக்கு முன்னாடி நைட் வந்து படுத்துருவாரு. அதனால ஒரு பெரிய பிரச்சனையாகி அருளப்பசாமியை பிடிச்சி அடிப்பாங்க. அந்த சீன் இங்கே தான் எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறமா அருளப்பசாமியும் அவனுடைய ஃப்ரெண்டும் அந்த சர்ச்சுக்கு முன்னாடி அந்த சின்ன மேடை மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அந்த மேடையில் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் குடிக்கிறதுக்கு எப்படி காசு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. சின்ன ஃபாதர்ட்டே போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போவாங்க. அந்த சீன்லாம் அந்த இடத்துக்கு தான் எடுத்திருப்பாங்க. நீர்ப்பறவை படத்தில் ஃபாதர் தங்கியிருக்க ஒரு வீடு மாதிரி காமிப்பாங்க பார்த்தீங்களா, அது இதுக்குள்ளே தான் இருக்குது. அதுக்குள்ளே போயிட்டு என்னென்ன சீன்லாம் அந்த இடத்துல ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க அப்படி உள்ளே போகலாம். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதான் அந்த வீடு. இந்த வீடு தான் ஃபாதர் தங்கியிருக்க வீடு மாதிரி காமிப்பாங்க. இந்த இடத்துல 2 கான்வர்சேஷன் நடக்கும், நான் அப்படியே சொல்கிறேன். கரெக்டாக அந்த ஃப்ரேமில் தான் ஃபாதர் வந்து அருளப்பசாமியோட அம்மா அப்பா வர சொல்லியிருப்பாங்க. அப்புறம் ஃபாதர் வந்து மேலேருந்து படியில் இறங்கி வந்து இந்த படிக்கிட்டு நின்றுட்டு, லூர்து சாமி இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைடே, உன் மகனோட போக்கு சரியில்லை, குடிங்கிறது ஒரு நோய், அது சரி பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டல் இருக்குது, நான் சொல்லுதேன் போய் சேருங்க அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறமா அருளப்பசாமியை போதை மறுவாழ்வு மையத்துக்கு பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அதனால கோவப்பட்ட பாண்டி இந்த இடத்துக்கிட்ட வந்து நின்றுக்கிட்டு ஃபாதர்கிட்ட, ஃபாதர் 20 ரூபா தானே கேட்டோம், அதுக்காக இப்படி பிடிச்சி கொடுப்பீங்களா, நீங்கள் வேணா பங்கு தந்தையாக இருக்கலாம், அதுக்காக எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை பங்கு போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு பேசுவாப்புல. அந்த சீன்லாம் இங்கே தான் எடுத்திருப்பாங்க. இந்த யூட்டர்ன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ரைட் சைட்லேருந்து ஒரு ரோடு ஒன்று வந்து அந்த பக்கம் போகுது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு சீன் எடுத்திருப்பாங்க. அதாவது பரப்பர பறவைன்ற சாங்கில் ஃபாதருடைய பச்சை கலர் கார்னு நினைக்கிறேன், அது வந்து இந்த ரைட் சைட்லேருந்து வர இந்த ரோட்லேருந்து வந்து அப்படி இது வளைஞ்சு யூட்டர்ன் எடுத்து போவோம். இந்த இடத்துக்கிட்ட தான் அந்த சீன் எடுத்திருப்பாங்க. ஃபைனலாக எஸ்தர் வந்து தன்னுடைய பெரியம்மாவோட தங்கியிருப்பாங்களே அந்த வீடை கண்டுபிடிச்சிட்டேன். அந்த வெள்ளை கலர் இருக்குது பார்த்தீங்களா, இதான் அந்த வீடு. அந்த நீர்ப்பறவை படத்தில் காமிச்சிருப்பாங்க. அருளப்பசாமி இந்த வாலி வந்து தனிகள் விழுந்துடும், அதனால் குக்கி வாங்க வருவார். வந்துட்டு இந்த வீட்டு முன்னாடி நின்றுட்டு தான் அப்புறம் வந்து உள்ளே போவார். உள்ளே போகும்போது நாய் வந்ததுக்கப்புறமா அந்த எஸ்தர் பின்னாடி வந்து ஒளிஞ்சுப்பார் கட்டிப்பிடிச்சிட்டு. ஸோ அந்த சீன்லாம் அந்த வீட்டில் தான் எடுத்திருப்பாங்க. வாங்க அந்த வீட்டுக்குள்ளே போய் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இந்த நீர்ப்பறவை படத்தில் நல்லா பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த சர்ச்சுடைய 3 கோபுரம் தெரியும், அப்படியே நல்லா தெரியுது பாருங்க. இந்த ஃப்ரேமில் அழகாக தெரியுது பாருங்க. இது வந்து ஒரு கல்லறைங்க. இந்த கல்லறைக்குள்ளே நிறைய சீன் எடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் விஷ்ணு விசால் வந்து குடிச்சிட்டு வந்து கிடப்பாரு, அப்போ அம்மாவும் அப்பாவும் வந்து கூட்டிட்டு போவாங்க பார்த்தீங்களா, அந்த சீன் இதுக்குள்ளே தான் எடுத்திருப்பாங்க. இதே கல்லறைக்குள்ளே தான் அருளப்பசாமி எஸ்தர்கிட்ட உன் பின்னாடியே வந்தால் கண்டுக்க மாட்டியா, உன்னைய நான் என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு ஆசைப்பட்றேன், கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணுவார். ஸோ அந்த சீன்லாம் இங்கே தான் எடுத்திருப்பாங்க. சரி கல்யாணம் கட்டிக்கலாமா. இந்த கல்லறை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு சர்ச் பார்த்தோம்ல, அது பக்கத்தில் இருக்க தூய ஆவி ஆலயம்னு ஒன்று இருக்குதுங்க. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த அந்த ஆலயம், இதுக்கு ஆப்போசிட்டில் தாங்க இந்த கல்லறை இருக்குது. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துக்கிட்ட தான் நீர்ப்பறவை படத்தோட ஃபஸ்ட்டு அருளப்பசாமியோட மகனும் மருமகளும் ஒரு காரில் வந்து இறங்குவாங்க. ஒரு கார் வந்து இந்த வளைவுகிட்ட தான் நிற்கும். அந்த சீன் இந்த இடத்துல தான் எடுத்திருக்காங்க. இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மணப்பாடுடைய என்ட்ரன்ஸ் பாயிண்டில் தான் நிற்கிறேன். இந்த இடத்துக்கிட்ட தான் வந்து அருளப்பசாமி தூத்துக்குடி கிளம்பி போவார். அப்போ ஹீரோயின் இந்த ரோட்டில் தான் ஓடிடுவாங்க. வந்து அந்த ஆர்ச் மாதிரி கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கப்புறமா ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது, அது போய் காமிக்கிறேன். அந்த இடத்துல தான் அருளப்பசாமி உட்காந்துருப்பாரு. அந்த இடத்துக்கு பார்த்தீங்களா பஸ் ஸ்டாப்பு, அந்த பஸ் ஸ்டாப்பில் தான் ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டு பாண்டியன் ரெடியாக உட்காந்துருப்பாங்க. என்கிட்ட சொல்லிட்டு போகணும்னு உனக்கு தோணலை அப்படின்னு ஹீரோயின் கேட்பாங்க. இல்லைப்பா நானே கூலி வேலைக்கு போகிறேன், சொன்னால் நீ வருத்தப்படுவ அப்படின்னு அருளப்பசாமி சொல்லுவார். உனக்கு இப்போ நான் கொடுத்து அனுப்புறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லையே அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்புறம் லாஸ்ட்டாக ஹீரோட நெத்தியில் எஸ்தர் வந்து ஒரு முத்தம் கொடுப்பாங்க. அந்த இடத்துக்கு தான் எடுத்துருப்பாங்க. நம்ம நின்றுக்கு இருக்கோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துக்கிட்ட ஹீரோட ஃப்ரெண்ட் பாண்டி நிற்பார். பஸ் அங்கேருந்து வந்து இந்த இடத்துக்கு நிற்கும். எஸ்தரும் அருளப்பசாமியும் அந்த பஸ் ஸ்டாப்புக்குள்ளே இருந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த சீன் ஃபுல்லாமே வந்து இந்த இடத்துல தான் எடுத்திருக்காங்க. ஓகே நண்பர்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணி சொல்லிடுங்க. முடிஞ்சால் ஒன் டைம் நீங்கள் மணப்பாடு போயிட்டு வாங்க. சூப்பரான பிளேஸுங்க, சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை, ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு பிளேஸ் அது.